உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று அன்னைய தினம். அதை நிரூபிக்கும் விதமாக ஒரு தாய் தனது உயிர் மெல்ல மெல்ல போகின்றது என தெரிந்தும் தனது குழந்தையை காப்பாற்றிய சம்பவம் வந்து இடம்பெற்றுள்ளது. அதாவது கதிர்காமத்தில் இருந்து புறப்பட்ட பேருந்து ஒன்று கொத்மலை பகுதியில் விபத்துக்குள்ளாகி 500க்கும் மேற்பட்ட பேர் காயமடைந்ததுடன் 21 உயிர்களும் பறிபோனன. அந்த விபத்தின் போது அந்த பேருந்தின் ஒரு கம்பி அந்த தாய் முதுகில் தாக்கப்பட்டு மெல்ல மெல்ல அவரது உயிர் போன நிலையிலும் அவரது கை குழந்தையான ஒரு மகள், அவருக்கு ஒரு மகள் இருந்திருக்கிறார். அந்த மகளை தனது தாய் தனது கையில் வைத்திருந்திருக்கிறார். ஆனால் அந்த உயிர் போற சமயத்திலேயும் அந்த குழந்தையை அவர் விடாமல் தனது உயிரை கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றியிருக்கிறார். இந்த செய்தி வந்து சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் அந்த தாய்க்குரிய தினமாகத்தான் போட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என்னதான் 1000 பேர் உங்களுக்காக இருக்கின்றோம், உங்களுக்காக நாங்கள் செய்கின்றோம் என்று சொன்னாலும் ஒரு தாய்மைக்குரிய தன்மையுடன் அவர்கள் இருப்பதில்லை. வெறும் வாய்ப்பேச்சால் அவர்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு உயிர் போற நிலைமை வரும்போது அதிலிருந்து அவர்கள் மெல்ல விலகி விடுவார்கள். ஆனால் தாய் என்பவள் அப்படி செய்ய மாட்டார். தனது உயிரை கொடுத்து கூட தனது பிள்ளையை நல்லா இருக்கணும் என்றுதான் எல்லா அம்மாக்களுமே நினைப்பினார். ஆனால் இன்றைய அந்நியர் தினத்தில் அந்த தாய் இறந்த செய்தி அனைவரையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. அத்தோடு ஒவ்வொரு அந்நியர் தினத்திலும் எமக்கு ஞாபகம் வருவது அந்த தாயின் தாய்மையான செயல்தான். வணக்கம்.